எல்லாரும் எழுவி நின்று சங்கீதத்தில் சேர்ந்து வாசிக்கிறோம். சங்கீதத்தில் ஒரே ஒரு சங்கீதம் 149 சங்கீதம், 150 சங்கீதம், 2 சங்கீதத்தை சேர்ந்து வாசிக்கிறோம். சங்கீதம் 149, 150 சங்கீதம் எல்லா இடத்துக்குள்ள எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோம். 149 சங்கீதம், 150 சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூரவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்பூரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடு கழிவுந்து தங்கள் படுக்கைகளின் மேல் எம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை கண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீக்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. உட்காரும். இந்த கடைசி 2 சங்கீதங்களிலும் ஆண்டவரை துதிப்பவருடைய மேன்மை குறித்தும் நாம் எந்த விதத்திலே தேவனை துதிக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த சங்கீதங்களில் எழுதப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறோம். 149 சங்கீதத்தில் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்று எழுதுகிறார். எப்பேற்பட்ட கணம் எதனால் வரும் என்பதை குறித்து அல்ல முந்தின வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அவருடைய கையில் இருபும் கருக்குள்ள பட்டயம். 2 காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முக்கியப்படுத்தும்படியாய் தேவ ஆவியானவர் இதில் எழுதி வாசிக்கிறோம். ஒன்று வாயிலை கர்த்தரை துதிக்கக்கூடிய துதி, இன்னொன்று கர்த்தருடைய வார்த்தை என்பதை பார்க்கிறோம். பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக அது இருக்கும் என்பதாக நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் என்ன செய்யுமா உண்டாயிருக்கும். ஏன் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் ஏன் இருக்கிறது? 2026 ஆண்டிலே நம்முடைய வாயிலும் இதே அனுபவம். கர்த்தரை உயர்த்தக்கூடிய துதியும் நம்முடைய கரங்களை கர்த்தருடைய வார்த்தையும் இந்த 2ஐ முக்கியப்படுத்துவோமானால் மேலே சொல்லப்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்தின் முதல் பகுதியிலே அவர் தேவனை துதிப்பதற்கு வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லி அப்படிப்பட்ட ஜனத்தின் மேலே தேவன் பிரியம் வைக்கிறார் என்பதை அவர் எழுதியிருக்கிறார். மேலாம் திரும்ப திரும்ப அறிந்திருக்கிறோம். கர்த்தரை துதிப்பது அவருக்கு பிரியமான ஒன்று என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது எதற்காக ஆண்டவரை உயர்த்தக்கூடிய துதி தேவனுடைய வார்த்தை கரங்களில் இருக்கிறது என்பதை குறித்து அவர் சொல்லும் பொழுது அந்த 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களுடைய ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலினாலும் அவருடைய மேன்மக்கள் இருப்புழக்களாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவள் பேரில் செலுத்தும். நமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துடைய வல்லமைகள், அந்தகாரத்தின் கிரிகள், அசுத்தாவின் வல்லமைகள், விரோதமாய் கிரிச எல்லா விதமான கிரிகள் மேலும் எழுதப்பட்ட தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வரத்தக்கதாக நாம் அவர்களை பழிவாங்கிறதல்ல, தேவன் பழிவாங்கத்தக்கதாக நம்முடைய வாயிலே தேவனை உயர்த்தும் அந்த துதி இருக்குமானால் தேவன் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளுகிறார் என்பதைத்தான் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அவை இந்த
2026 வருஷத்தில் நமக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விரோதமாக நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் போராடுவதற்கு பதிலாக நம்முடைய வாயிலே கர்த்தரை துதிக்கூடிய துதி எல்லா நேரமும் இருக்குமானால் ஆண்டவர் அதை என்ன செய்வாராங்க? நியாயந்திருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அதை சரி செய்து விடுகிறார். ஆண்டவர் நமக்காக பழி வாங்கி விடுகிறார் என்பதை பார்க்கிறோம். நாம் 2 புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்துடைய வாழ்க்கையிலிருந்து அதை நம்மால் அறிந்திருக்கிறோம். அதை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் நன்றாய் அடிக்கடி நினைவுறுகிற ஒரு பகுதி. மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலைதேசத்தார் எல்லாரும் அங்கே யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த வேளையிலே அவன் கலங்கினான், பயந்தான், யூதாவெங்கும் உபவாசத்தை குறித்து ஜெபித்தான். அப்படி ஆண்டவர் சொன்ன காரியம் அதான், ஆண்டவரை துதிக்கிற துதி இப்படி வாயிலே ஏற்பட்ட வழியிலே தேவன் அவருக்கு எதிராய் வந்தவர்களை நியாயம் தீர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் யுத்தம் பண்ணவில்லை, அவர்கள் போராடவில்லை, அவர்கள் முயற்சி பண்ணவில்லை, தேவனை துதித்தார்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் தேவனை துதி செய்ய தொடங்கின போதே தேவன் நியாய தீர்ப்பை அந்த ஜனங்கள் மேலே, அந்த ராஜாக்களின் மேலும் ஜனங்கள் மேலும் கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கை துதியினால் நிரப்பப்பட்டிருக்கட்டும். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவனை துதிக்கிற துதி நம்மை நிரப்பதாக. இந்த 150ஆம் சங்கீதத்தில் நாம் எப்படியெல்லாம் துதிக்க வேண்டும், எங்கே துதிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். முதலாவதாக அவர் துதியினுடைய நோக்கம், எதை ஃபோக்கஸ் பண்ணி அவர் துதிக்கிறார் என்பதை முதல் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் நான் பார்க்கிறோம். அந்த முதல் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன செய்யுங்க? துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாயவரியை பார்த்து துதியுங்கள். ஸோ நம்ம துதிப்பது ஏதோ சும்மா வாயில சோத்திரம் அல்ல, அவருடைய கிரியைகளையும் அவருடைய செயல்களையும் நாம் பார்த்து துதிக்க வேண்டும். துதிக்கக்கூடிய இடம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்தில் வர என்ன செய்யுங்க? துதியுங்கள் என்று எழுதப்படுகிறது. ஆண்டவரை நாம் எப்படியாக துதிக்க என்பதை குறித்தெல்லாம் எழுதப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். அவே இந்த மாலவெளியிலே நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் துதிக்க போகிறோம். அது பின்பு துதியானது ஆண்டவரை ஆராதனை வேலைக்குள்ளே நாம் கொண்டு செல்கிறதை 100ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். துதித்தலோடு அவருடைய வாசலுக்குள் பிரவேசித்து ஆழ்ந்த சத்தத்தோடே அவர் சன்னதியில் செய்யுங்க வாருங்கள். எதற்காக? அவரை ஆராதிப்பதற்காக. அவை தேவனை துதி என்பது நம்ம கர்த்தர் செய்கிற நன்மைகள், தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகள் எல்லாவற்றையும் சொல்லி நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவன் நன்றி செலுத்துவது துதி என்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆராதனை என்பது அவரையே நாம் நோக்கி பார்த்து அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் உயர்த்துகிறோம். ஆண்டவரை துதிக்கிற துதியும் அவரை உயர்த்தக்கூடிய இந்த ஆராதனையும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆகவே நம்முடைய துதி தேவனை ஆராதனைக்கு நேராக நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒன்று. நான் எப்பொழுதும் சொல்வது போல ஆராதனை நேரத்தில் நாம் விண்ணப்பங்களையோ அல்லது வேண்டுதல்களையோ ஏறெடுப்பதல்ல. அந்த பாடல்கள், அந்த ஆராதனை எல்லாம் அவரையே நோக்கி இருக்கிற ஒன்றாய், அவரை பார்த்து துதி என்பது அவர் என்ன செய்தார் என்பதை நினைத்து நன்றி செலுத்துவது. ஆராதனை என்பது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிக்கை செய்வதுதான் ஆராதனை. ஆகவே துதியும் ஆராதனையும் ரெண்டும் ஒன்றொன்றும் இணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறோம். இந்த மாதவெளியிலே, இந்த முதல் தேதியில் மாதவெளியிலே கர்த்தர் இதுவரை நடத்தின வழிகளை நினைத்து நாம் சில நிமிஷங்கள் ஆண்டவரை துதித்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம உயர்த்த போகிறோம். நாம் பாடினோம், ஆத்மா பாடு, அவர் செய்த நன்மைகளை நினைத்து வேடனு கண்ணிக்கெல்லாம் தப்பு வைத்தார். கடந்த 2025ஆம் ஆண்டில் எதையோ தீமைகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், விக்கினங்கள், சோர்வுகள் எல்லாம் வந்தது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி 26ஆம் ஆண்டில் கொண்டு வந்தார். அதை நினைத்து ஆண்டவருக்கு நாம் துதிகளை ஏறெடுப்போம். அது மாத்திரமல்ல, இந்த 2026ஆம் ஆண்டிலும் கர்த்தர் நல்லவராகவே, ஒரு வல்லவராக இந்த காலையில் நாம் தியானித்தது போல நான் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதே விதத்தில் அவர் இன்றைக்கு இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். வார்த்தைகளால் ஆராதிக்க நாம் போதாத சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியின் மூலமாக வேதம் சொல்லுவது போல ஆவியோடு கர்த்தரை தொழுது கொள்கிற அந்த தொழுகை நமக்கு உண்டாகட்டும். எல்லா தேவ சமூகத்தில் எழுதி இருக்கலாமா? எல்லா கர்த்தரை சமூகத்தில் எழுதின்று நான் கொஞ்ச நேரம் மாத்திரம் இந்த மாலை வேளையிலே தேவனை துதித்து அவருக்குரிய கனம் மரியாதை செலுத்த போகிறோம்.
இந்த கனம் நமக்குரியது. அவருக்கு துதியையும் மையமும் செலுத்தி அவரை கனப்படுத்துகிற அப்பேற்பட்ட கனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே சில நிமிஷங்கள் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாரும் நல்ல வாய்ப்பு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி பல பாடி அப்படியே தேவாதி தேவன் ராஜாதி ராஜனை கத்தரை உயர்த்த போகிறோம். அதிகமான நேரம் எடுக்க போகிறதில்ல, ஒரு சுருக்கமான நேரத்தில் நாம் கத்தரை ஆராய்ச்சி பிடிக்க போகிறோம். அவை எல்லாருக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் மையப்படுத்துவாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் நல்லவர் ஆண்டவரே, வல்லவரப்பா. ஹல்லேலூயா. மகத்துவமானவரே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளிந்த வாசம் இருக்கிற தேவனே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. தேவனே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்களை கண்ணின் மணிவர்களும் பாதுகாத்தவரே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமுள்ள தேவனே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இயேசுப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ நல்லவர் ஆண்டவரே, நீ வல்லவரப்பா. கர்த்தாவே கனத்துக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரா பல்ல கர்த்தரே மஸ்தரே பல்ல கர்த்தரே ரெக்கே சர்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே வாழ்க்கை துதி நான் நிலவரப்படுத்த ஆண்டு முழுவதும் துதிக்கிறவராக துதியின் ஆவியானவரே நிரப்புவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரா பல்ல தர ஷப ரப லக தரமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஓரா பல்ல தர ஷப ரப லக தரமா ரேக தரமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா பல்ல தர ஷப ரப லக தரமா ரேக தரமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். We bring sacrifice of praise into the house of the Lord. We bring sacrifice of praise into the house of the Lord. And we offer unto you a sacrifice of thanksgiving. And we offer unto you a sacrifice of praise. துதிகளின் பலிகளையே கர்த்தரின் வீட்டிலே. துதிகளின் பலிகளையே கர்த்தரின் வீட்டிலே நாம் கொண்டு வருவோம். ஸ்தோத்திர பலிகளையே நாம் செலுத்திடுவோம். துதியின் பலிதனை sing the Lord, sing hallelujah, sing hallelujah, praise the Lord.
the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praising the Lord. துதி பாடுவோம் நாம். அல்லேலூயா துதி பாடுவோம் துதி பாடுவோம் நாம். அல்லேலூயா அல்லேலூயா, துதி பாடுவோம். ஹalleluya, 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 துதி பாடுவோம். ஹalleluya, 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 துதி பாடுவோம். ஹalleluya, அல்லேலூயா ஓ தேவனே, பரிசுத்தவான்களே, ஹalleluya, அல்லேலூயா ஹalleluya, அல்லேலூயா அல்லேலூயா yes Lord. அல்லேலூயா அல்லேலூயா ஹalleluya, எல்லா வேளைகளிலும் ஆராதிப்பதாக. ஹalleluya, எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹalleluya, ஹalleluya, ராஜாதி ராஜே, கர்த்தாதி கர்த்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹalleluya, மகிமையின் தேவனே, ஆராதனேஸ்வரே. ஹalleluya, உரபலபரதர சந்தலர கதரமா, உரபலதரசே. ஹalleluya, ரிபபபபபதர சந்தலர கதரமா, ரிபபபபதரசே, ரபலதர சந்தலர கதரமா, ரிபபபபதரசே, ரிபபபதர சந்தலர. ஹalleluya, உரபலதரசே, ரிபபபதர சந்தலர கதரமா, உரபபபபதரசே, ரிபபபதர சந்தலர. ரிபபபதரசே. ஹalleluya, உரபதரசே, ரிபபபதரசா, ரிபபபதர சந்தலர கதரமா, உரபபபதரசே, ரமா, ரிபபபதர சந்தலர. ரிபபபதரசே. ஹalleluya, உரபபதரசே, ரிபபபதர சந்தலர கதரமா, ரிபபபதரசே. ஹalleluya, உரபபபதரசே, ரிபபபதர சந்தலர கதரமா, ரிபபபதரசே. ஹalleluya, உரபபதரசே, ரிமலதரா, ரிபபபதர சந்தலர கதரமா, ரிபபபதரசே. ஹalleluya, உரபபபதரசே, ரிமலதரா சந்தலர கதரமா, ரிபபபதரசே, ரிபபபதர சந்தலர. ரிபபபதரசே. Hallelujah. Thank you, Lord. Oh, hallelujah. Oh, rababababadadase. Ribababadadara shandalora. Ribababa. Ribababadadara shandalora. Hallelujah.
Thank you, Lord. Ura baba baba dara se, riba baba baba dara shandala rakatarama, riba baba dara se, hallelujah, hallelujah, devanuke. Hallelujah. Thank you, Lord. Ura bala bala dara shandoro. Riba baba dara se. Riba bala dara shandoro. Hallelujah. Ura baba dara se. Hallelujah. Hallelujah. Devani Devane Rajani Rajane Vallamayulavare Umarke Aradhayappa. Oh, hallelujah. Urabaladharase சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு
அப்படி சிங்காசனமாய் முழங்கால் படி எல்லாரும் முழங்கால் படிட்டு சொல்ல கரங்களை கூப்பி ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவுமே ஆவும் ஆனவர் இயேசுவே நீரே ஆதியும் அந்தமப்பா ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவுமே ஆவும் ஆனவரே ஆராதனை உமக்கு ஹalleluya ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஹalleluya எல்லாம் அப்படியே ஆராய்ச்சி கொண்டே இருப்போம் உரபலதர சந்தலர கதராமா உரபபதரசே ஹalleluya ரிபபபதரசே ஹalleluya உரமலதர சந்தலர ஹalleluya ரிபபபதரசே ரிபபபதர சந்தலர ஹalleluya மக்காரே ஆண்டவரே மக்காரே அப்பா ஹalleluya ஹalleluya ரிபபபதரசே ரிபபபதரசே ஹalleluya ரிபபபதர சந்தலர ஹalleluya ஹalleluya ரிபபபதர சந்தலர ஹalleluya ரிபபபதரசே ரிபபபதர சந்தலர ரிபபபதர சந்தலர ஹalleluya அவரே எல்லாவற்றிலும் நிரப்புகிறவர் எல்லா சொல் ஆண்டவரே எல்லாவற்றிலும் எல்லாமாக இருப்பவரே எல்லாவற்றிலும் நிறைப்பவரே உமக்கு ஆராதனைப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்முடைய கிருபையினால் நான் உயிர் பிழைத்தேன் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நான் உதவி பெற்றேன் ஆண்டவரே உமக்கே நாங்கள் ஆராதனை எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைப்பவரே எல்லாம் சொல்லாமா எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைப்பவரே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துவீர் எல்லாரும் சொல்லி பார்த்து ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துவீரே உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன்
எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, தகப்பனாக இதுவரை சுமந்து வந்தீராயே, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர், தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர், தந்தையே உம் தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை, என் தந்தையே உம் தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துவீரே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துவீரே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக எல்லாம் சொல்ல ஆண்டவரே, இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, தனிமையிலே ஆண்டவரே நண்பனை போல என்னோடு வந்தீர், தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரம் உடன் நடந்தீர். எல்லாம் இயேசுவா சொல்லுங்க, இயேசப்பா தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரம் உடன் நடந்தீர். அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நிரருகிலே நான் அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நிரருகிலே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துவீரே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துவீரே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே களிமை போன இருக்கிறப்பா, உயவனாக வளைந்திட்டீரே, களிமண்ணாயே கிருபையாலே குயவனாக வளைந்திட்டீரே, களிமண்ணாயே கிருபையாலே உன்னை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே, குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவா
மறவாமல் செலுத்துவீரே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றையும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே எல்லாம் சேர்ந்து எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைப்பவரே. ஹalleluya. ஹல்லேலூயா Thank you, Lord. ஹல்லேலூயா இயேசுவே வருஷத்தின் முதல் நாளிலே புதிய ஆராதனையோடு தேவ சமூகத்தில் பிரவேசித்தோம். இந்த மாறுவேளையிலும் ஆண்டவரை துதித்து நம்ம ஆராதித்து தேவ சமூகத்தில் பிரசனத்தை உணர்வுகளாக இந்த நாள் மாத்திரமல்ல, இனி வருகிற இந்த ஆண்டின் முழுமையிலும் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவனை உயர்த்தக்கூடிய துதி ஆராதனை தொடர்ந்து நம்முடைய வாயில் இருப்பதாக. எல்லா சூழலிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லாவற்றிலும் அவரை ஸ்தோத்திரித்து அதனால் வரக்கூடிய நன்மைகளையும் மேன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த கணம் அவருடைய பசுத்தவான்கள் யாவருக்கும் உள்ளது. உலகத்துள்ள மனிதருக்கு அல்ல. தேவனை உயர்த்தக்கூடிய துதி ஆராதனை எல்லாருக்கும் அல்ல. இந்த கணம் அவருடைய பசுத்தவான்கள் ஆண்டவர் உயர்த்துகிற துதியினாலே இந்த ஆண்டு சத்துருக்கள் வீழ்வதை, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதை, கட்டுகள் உடைக்கப்படுவதை நாம் கண்டு தேவனை துதிக்கத்தக்க மதிக்கத்தக்கதாக, தேவன் நன்றி செலுத்தத்தக்கதாக தொடர்ந்து ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் துதி ஆராதனாக தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை நிரப்பி வழிநடத்தும்படி கருவில் வந்துக்கிற சாம் முடிவான ஜெபத்தை ஏற்கும்படி நான் கேட்டேன்.